எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவர் பதவி இருக்கிற பொழுது யோகி அண்ணனோட இமோஷன், அந்த ரியாக்ஷன் என்னவா இருக்கு? கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணீரே வந்துருச்சு. கரூர் மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தம் இருக்குப்பா. அவர் மறுபடியும் பார்க்கல. வருவார், வேற மாதிரி வந்து நிற்பார். அந்த வெளிச்சமயபுரத்தில் வேற மாதிரி வந்து நிற்பார். விஜய் அவர்களோட வெற்றியை குடும்பத்தோட ஒரு வெற்றியா பாக்குறீங்களா? என்ன காரணம் அப்படின்னு நான் தொடங்கியிருக்கேன். அவர் ஜெயிச்சது நாங்கள் மக்கள் ஜெயிச்ச மாதிரி தான். நீங்கள் விருப்பப்பட்ட, நாங்களுமே விருப்பப்பட்டோம் தான். சார் வந்தால் நல்லா இருக்கும்னு விருப்பப்பட்டோம். கரூர் மக்கள் கோபமா இருக்காங்க. எப்படி வாய்ப்புலாம் கொடுப்பாங்க? கரூர்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா எல்லா குடும்பத்தாரும் ஆதரவு அளிச்சிருக்கீங்க. கோவம்லாம் இல்லை, எதுவும் இல்லை பிரதர். இது ஏதோ தற்செயலாக நடந்துருச்சு, அவ்வளோதான். மற்றபடி கோவம் அதெல்லாம் இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், அந்த மரம் விழுந்துருச்சு, நம்ம நின்னனால தான் மரம் விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. தாவேக்கால இருந்து உங்களோட தொடர்புல இருக்காங்களா? என்ன விஷயம், ஏது விஷயம்னு கேட்கறாங்களா? அந்த மாதம் 5000 ரூபாய் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. மாதம் 5000 ரூபாய், அதிகபட்சம் ஒரு 5 தேதிக்குள்ள அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவாங்க. ஓகே, ஒரு மாதமும் உங்களுக்கு மிஸ் ஆனது இது வரைக்கும் மிஸ் ஆனது. ஆதன் சின்மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கரூர் வெளிச்சாமிபுரம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடமா தான் இருக்கும். ஒரே ஒரு அசம்பாவிதம், 41 பேரோட குடும்பத்தில் பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கு தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அண்ட் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரில் நம்ம நிறைய பேர் நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசும்பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் அந்த துக்கத்திலேருந்து மீளலை அப்படின்னாலும் விஜய் அவர்களுக்கு நிறைய வாழ்த்துக்களை சொன்னாங்க. ஸோ அதை கேட்க நம்ம நேரடியாக களத்தில் வந்திருக்கோம். அண்ணே வணக்கம். வணக்கம் பிரதர். அண்ணே ரொம்ப சந்தோஷம் உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கினதுக்கு. சந்தோஷம். அம்மா நாம் பல முறை நம்ம சந்திச்சிருக்கோம். இன்னும் அந்த துக்கத்திலேருந்து மீண்டிருக்க மாட்டீங்க. எப்படி இருக்கு உங்கள் மனநிலை இப்போதைக்கு? மனநிலை அம்மா இல்லைன்றது ஒரு வருத்தம் தான், தனியாக இருக்காமன்ற ஒரு வருத்தம் தான். மற்றபடி ஓகே சொல்கிறதுக்கு இந்த காலகட்டம் தாவேக்கா வெற்றி அடைஞ்சிருக்கு. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. எப்படி நான் பார்க்குறீங்க இந்த ஒரு வெற்றியை, தாவேக்கா ஒரு வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி கிடைச்சிருன்னா இது மக்களுடைய அன்பு தான், அன்பும் நம்பிக்கையும் தான். எனக்கு ரொம்ப வியப்பாகவும் இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பாக இது அதிர்ச்சியான வியப்புன்னு இல்லை, எனக்கு இது நடக்கும்ன்றது தெரியும். என்ன வியப்பு அப்படின்னா, அவங்க வெற்றி பெற்ற உடனே நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் பல பேர் பல விதமாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இழப்பு அவங்க குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும், அவங்க இதுலேருந்து திருந்தணும் அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது நீங்கள் பர்சனலாக சொன்ன விஷயங்கள் அம்மாவுக்கு விஜய் அவர்களை பிடிக்கும், பார்க்கணும்னு ஆசை. இது வரைக்கும் எந்த கட்சி மீட்டிங் போனாலும் நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த வெற்றியை ஏன் இவ்வளோ கொண்டாடுறீங்க, ஏன் இவ்வளோ நெருக்கமாக இருக்கு? விஜய் அவர்களோட வெற்றியை குடும்பத்தோட ஒரு வெற்றியாக பார்க்குறீங்களா? என்ன காரணம் அப்படின்னு நான் தொடங்கிடுறேன். அவர் ஜெயிச்சது நாங்கள் மக்கள் ஜெயிச்ச மாதிரி தான். நீங்கள் விருப்பப்பட்ட, நாங்களுமே விருப்பப்பட்டோம் தான். சார் வந்தால் நல்லா இருக்கும்னு விருப்பப்பட்டோம். இந்த தடவை இவருக்கு ஓட்டு போடலாமேன்ட்டு ஓட்டும் போட்டிருக்கோம் அவருக்கு. ஓகே, சந்தோஷம். இதை எப்படி எங்களுக்கு வெளிப்படுத்துறது சொல்ல தெரியல எனக்கு. இந்த தேர்தலில் விஜய் அவர்களுக்காக தான் நீங்கள் வாக்களிச்சீங்க. ஓகே, அதுதானே இப்போ ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியிலேருந்து நான் தொடங்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 3 வருஷங்கள் ஆகுது. நிறைய இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, பரப்புரை பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க. குறிப்பாக கரூரில் வரும்பொழுது 41 உயிர்கள் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த குடும்பத்தில் ஒருத்தராக நீங்கள் நான் அவங்களுக்கு தான் வாக்களித்தேன், அவருக்கு தான் வாக்களித்தேன், அவர் வரும்னு தான் விரும்புகிறேன். ஏன்? ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக தான் பிரதர், வேற ஒன்றும் இல்லை. மாற்றம் வரட்டும், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. சரி சார் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். இல்லை, புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆமாங்க. ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு அவருக்கு தெரியல. குறிப்பாக இந்த கண்மூடித்தனமான இந்த கூட்டம் வாக்கா மாறாதுன்னு விமர்சிச்சாங்க. இப்போ அதெல்லாம் உடச்சி தான் முதல்வராக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படின்னு இருந்துச்சு? குறிப்பாக அந்த சமயம் அம்மா விழுந்த அந்த தருணத்தில் அதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது? இது எப்படின்னா, மக்கள் அன்பு, ஒரு எதிர்பார்ப்பு, மாற்றம் வேணுன்ற அந்த எண்ணம் தான். இது எல்லாத்துக்கும் மேலே கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆனாலும் கூட அவருக்கு நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம்ல, அந்த ஒரு இது தான். ஓகே, ரொம்ப வருஷமாக இவரை பார்த்துட்ருக்கோம். கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் தான் ஆகுதுன்னு அதெல்லாம் நினைக்காம, சரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, உட்கார வச்சு பார்ப்போம்.
கரூர் மக்கள் அப்படின்ற ஒரு கோவமா அசம்பாவிதம். இருக்காங்க, எப்படி வாய்ப்புலாம் கொடுப்பாங்க, கரூர்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ம். ஆனா எல்லா குடும்பத்தாரும் ஆதரவு அளிச்சிருக்கீங்க. ம். கோவமே இல்லையா அவர் மேல? கோவம்லாம் இல்லை எதுவும் இல்லை பிரதர். இது ஏதோ தற்செயலாக நடந்துருச்சு அவ்வளோதான். மற்றபடி கோவம் அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், அந்த மரம் விழுந்துருச்சு, நம்ம நின்னனால தான் மரம் விழுந்துச்சுன்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியுமா? ஓகே. அல்ல அந்த சிக்கல்கள் பார்த்தீங்களாண்ணே, அவங்க வந்து இங்கேருந்து சிபிஐ விசாரணைக்கு அழைச்சிட்டு போனதாக இருக்கட்டும், தேர்தல் பரப்புரை நிறைய விஷயங்களை தடுத்தாங்க, ஆமாம். தேர்தலுக்கு முன்னாடி அவர் கொடுத்த இக்கட்டான விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ ஒரு வருத்தமும் கோபமும் இருந்ததுங்களா? என்ன பாதிக்கப்பட்டது நீங்கள், ம். ஆனால் பல பேர் அவரை நிறைய நெருக்கடிகளை உள்ளாக்குனது, அதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ உங்கள் மனநிலை என்னவா இருந்தது? ஏன்னா கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. ஓகே. என்னடா இவர் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு அவர் வேலை செய்கிறாரு, அவர் கடமை செய்கிறாரு, வரணும்னு விருப்பப்படுறாரு. சரி, இந்த மாதிரி கொஞ்சம் தடைகள் விதிக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் தான். ஓகே. இதெல்லாம் மீறி அவர் வரணும்னு விருப்பப்பட்டோம், நடந்துருச்சு. சரி, அம்மாவுக்கு என்ன வயதுன்னு இருந்தது? அந்த அம்மாவுக்கு 65 வயசுங்க. 65 வயசு. 65. ஆனால் எந்த மீட்டிங்கும் போனது இல்லைன்னு சொன்னீங்க. ஆமாங்க. அவங்க சொல்லியிருக்காங்களா விஜய் வரணும்னு விருப்பப்பட்டிருக்காங்களா? விஜய் மேலே ஏன் அந்த ஒரு ஒரு தனிப்பட்ட மரியாதை, தனிப்பட்ட விருப்பம்? அதான் நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம்ல பிரதர், அதான் சொல்லலை, அன்பு அவ்வளோதான். அடிக்கடி பார்க்குற முகம், அவ்வளோ. வீட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களான்ற? இப்போ நீங்களா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், உட்காரும்பொழுது இந்த வருஷம் டிவி கேக் போடலாம், கட்சி தொடங்கியிருக்காரு நடிகர் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணது உண்டா தேர்தலுக்கு முன்னாடியோ இல்லை அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியோ? இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி என்னப்பா விஜய் ஏதோ கட்சி ஆரம்பிச்சிருக்காராமா, என்ன வருவாரா அப்படிலாம் கொஞ்சம் ஃபன்னியாக பேசுவாங்க. ஓகே. வரட்டுமா, முயற்சி தானே, வரட்டும். அந்த டைமில் எலெக்ஷன் டைமில் என்ன நடக்குதோ அதுதானே, கண்டிப்பாக வரட்டும், ஒரு இடத்த பிடிப்பாரு அப்படின்னு பேசி கொஞ்சம் நகைச்சுவாக பேசிக்குவோம், அவ்வளோதான். ஓகே. ஆனால் அந்த டாக் போயிருக்கு வீட்டில்? டாக் போயிருக்கு. ஓகே. இப்போது என்னோட தனிப்பட்ட முறையில் நான் கேட்குறேன், இதெல்லாம் அவங்களோட ஆசீர்வாதமாக எடுத்துக்கலாமா? அவர் முதல்வர் ஆனது இருக்கலாம், 41 பேரோட ஆசீர்வாதமாகவும் இதை எடுத்துக்கலாம்? இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். ஓகே. அதனால தான் தனிப்பட்ட முறையில் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்களோ? ஆமாம், இருக்கலாம் பிரதர். எல்லாம் இவங்க ஆசீர்வாதம், ஒட்டுமொத்த மக்களோட ஆசீர்வாதம், அன்பு, அவ்வளோதான். ஓகே. நீங்கள் அதை எதிர்பார்த்தீங்களாண்ணே? ரிசல்ட் அன்னைக்கு இவ்வளோ பெரிய நம்பர் 108 தொகுதிகளில் பிரம்மாண்டமான ஒரு அபார வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் எதிர்பார்த்தீங்களா? இந்த நம்பரை எதிர்பார்த்தேன். அப்படிங்களா? எப்படி 100 கடப்பாருன்னு தோணுச்சு. ஓகே. இதெல்லாம் கணிச்சிருக்கீங்க, இதெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சு? அன்றைக்கி நான் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து சார் பதவி இருக்கிறதா, அன்றைக்கி லீவ் போட்டு அந்த ஈவினிங் வரை டிவி முன்னாடி தான் இருந்தேன் நான். ப்ராமிஸ். பதவி இருக்கிற அன்னைக்கு நான் லீவ் போட்டு வீட்டில் இருந்தேன். அதுதானே, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டிவி முன்னாடி தான். சார் என்ன பண்ணுறாரு, என்ன பேசுகிறாரு, அவரோட என்ன சொல்ல போகிறாரு, இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கே லீவ் போட்டு அன்றைக்கி ஃபுல்லாக டிவி தான். டிவி, மொபைலு, என்ன நடக்குது, மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க, அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு. மக்கள் அவரை அரியணையில் அமர வச்சுருக்காங்க, நீங்கள் முதற்கொண்டு. அது எப்படின்னு இருக்குது? இனி எத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்கள் இந்த வெற்றி பயணம் இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் கடமையை சரியாக செய்வார்னு நம்புகிறேன். அதே மாதிரி மக்களாகிய நம்மளும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்மளும் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். இதுதான். அவர் பேச மாட்டாருங்க, சட்டமன்றத்தில் எழுந்து நின்று பேச மாட்டாரு. முதல்வர் அவர்கள் எழுந்து நின்று பேச மாட்டாரு. குறிப்பாக கோட் சூட் போட்டுலாம் வராரு. அந்த மாதிரியான விமர்சனம் இப்போ தொடங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களாண்ணே? அந்த கோட் சூட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருந்தார்? ஒரு முதல்வராக இப்படி தான் இருக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா, இல்லை இதுவும் இப்படியே இருந்தாலும் நல்லா தானே இருக்குது? இதுவும் நல்லா புதுசாக இருக்குது, நல்லா தானே இருக்குது. இல்லை, சட்டசபைக்குள்ளே இப்படி தான் இருக்கணும்னு ரூல்ஸ் இருந்தால் அந்த ரூல்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுவார். இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் ரூல்ஸ் இருந்தால் அதை மாற்றிக்க அவர் தயாராக இருப்பார். இதுக்கு கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. இல்லை, ஆனால் பேச மாட்டுறாரு, நிறைய குரல் கொடுக்கணும் அங்கே அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அவர் தெளிவாக பிரதர், இன்னைக்கு சனிக்கிழமை, அது பதவி எடுத்து 6 நாள் தான் ஆகுது. 6 நாள் தான் ஆகுது, இன்னும் நிறைய டைம் இருக்குது. இல்லை, ஆனால் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, என்கிட்ட பேச்சு எதிர்பார்க்காதீங்க, செயல் மட்டும்தான் அப்படின்னு. அது நம்பிக்கையாக இருக்காண்ணே உங்களுக்கு? இதுதான் முதல்வர், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? அவர் மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு சில எதிர்குறலாம் எல்லாம் தான் செய்யும், பேசுவார். அதான் 6 நாள் தானே ஆகுது. போட்ட முதல் கையெழுத்து, 2-3 அதிரடியான அறிவிப்புகள், 717 மதுக்கடைகளை மூடியிருக்காங்க, 200 யூனிட் இலவசம்னு சொல்லியிருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பு முக்கியம், போதையில்லா தமிழகத்துக்கு நிறைய விஷயங்கள் அப்படின்றது, அந்த மாதிரியான விஷயங்களை அதிரடி காட்டுறாங்க. ஏன்னா அதை பேசவே மாட்டாங்க. அவர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய குறைகள் சொன்னாங்க, நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளோ நல்ல விஷயங்கள் தொடங்கி இருக்காருல்ல,
குறிப்பாக நேற்றுலாம் பார்க்கும் பொழுது எல்லாரையுமே அழைச்சி பேசியிருக்காங்க. நிதியில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ நிதி இருக்குது, எப்படி நம்ம அதை கோஆர்டினேட் பண்ணுறது முதற்கொண்டு பேசியிருக்காரு. 1000 ரூபாய் உதவித்தொகையை வந்து இப்போ பழைய ஆட்சி என்ன பண்ணியிருக்காங்களோ அதை நிற்காம எல்லாத்துக்கும் வர வச்சிருக்காரு. இதெல்லாம் நல்ல விஷயங்கள், ஏன் பேச மாட்டுறாங்க அப்படின்னு? எவ்வளோ நல்லது பண்ணாலும் பேச மாட்டாங்களா பிரதர்? பேச மாட்டாங்க, பேச விடவும் மாட்டாங்க. நம்ம ஏதோ தவறுகள் சொல்லிகிட்டே இருந்தால் தானே நம்ம ஆஃப் ஆகும். ஓகே, அவர் ஆஃப் ஆகலாம் ஆக மாட்டேங்கிறான், நம்ம பேசி நான் பண்ணுறதை பண்ணுறேன். சரி, அவ்வளோதான். சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவர் பதிவு இருக்கிற பொழுது யோகி அண்ணனோட எமோஷன், அந்த ரியாக்ஷன் என்னவா இருந்தது? நான் என்ன பண்ணேன்னா, வீட்டில் தனியாக தான் இருக்கேன், பயங்கரமான விசில் அடித்தேன், என் கை வலிக்க கை தட்டினேன், கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணீரே வந்துடுச்சு அந்த டைமில். அவ்வளோதான். நான் தான் சொன்னல, அன்றைக்கி லீவ் போட்டு டீம் முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லும்போது அது உடம்புல ஒரு வைப்ரேஷன் சொல்லுங்களா. உங்கள் தம்பி வெற்றி அடைஞ்ச மாதிரி கண் கலங்கி சத்தியமாக நான் ஒரு சந்தோஷமாக இருந்தேன் நினச்சி. ஓகேண்ணா, அவ்வளோ நிகழ்ச்சியாக அவரை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவரை விரும்பியிருக்கீங்கன்றப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தருணத்தில் நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்க வேணாம், அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்க எப்படி என்ன கொண்டாடியிருப்பாங்க? கொண்டாடிருப்பாங்கன்னா, என்னப்பா உங்களால் ஜெயிச்சிட்டார் போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம். ஆனால் உங்களாலே சொல்லிட்டு முதல்ல போய் பார்க்க போனது அவங்க தான். ஆமாம், அவங்களோட அந்த மறைமுக ஆதரவு நிறையா இருந்திருக்கு இல்லைன்னா? இருந்திருக்கு. விருப்பப்பட்டிருப்பாங்க, சரி வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. சரிப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க. நார்மலாக இந்த கரூர் மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தம் இருக்குப்பா, அவர் வந்து மறுபடியும் வந்து பார்க்கல, வந்து சந்திக்கலை, இங்கேருந்து எல்லாரும் அழைச்சிட்டு வந்து அங்கே வச்சு தான் பேசினாங்க அப்படின்றத தேர்தல் அப்பயும் சரி, தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி சரி, முடிவில் வந்ததுக்கப்புறம் சரி, இப்போ வரைக்கும் அவர் போகல. அந்த கோபம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருக்குங்களா? இல்லை பிரதர், இல்லை. ஓகே. ஏன்னா இப்போ தான் வந்திருக்காரு, எடுத்த உடனே இங்கே வர்றது அது தனிப்பட்ட விஷயத்துக்காக உடனே கிளம்பிட்டாரு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. முதல்ல அவர் கடமைகள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிக்கட்டும். நிறைய விஷயங்கள் கையெழுத்து போட வேண்டியது இருக்கும், நிறைய பேர் இதை விட பெரிய விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் முறைப்படி யார் யார் பார்க்கணும் எல்லாம் பார்த்துட்டு வருவார். வராமலாம் போக மாட்டார், எங்கே போக போகிறார்? ஓகே, வருவார், வேறு மாதிரி வந்து நிற்பார், அந்த வெளிச்சயபுரத்தில் வேறு மாதிரி வந்து நிற்பார். அப்போ நீங்கள் நின்று அவரை வரவேற்பீங்க? கண்டிப்பாக. நான் சார்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், அந்த ஒரு 6 மாதம் கூட மீட் பண்ணோம் இல்லையா. அப்போ சார் நீங்கள் மறுபடியும் கரூர் வரணும், நீங்கள் வரும்போது வேறு மாதிரி வரணும் சார், நாங்கள் அதை பார்க்கணும் அப்படின்ட்டு சார்கிட்ட சொன்னேன். நான் சொல்லிட்டு தான் வந்தேன். நான் அந்த வேறு மாதிரி தான் இந்த முதல்வர் பதவியான. கண்டிப்பாக சிறப்பு. ஆனால் அப்போது நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, உங்கள் குடும்பத்துக்கு எப்போனாலும் எதுனாலும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னாங்க. இன்ன வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நான் நண்பர், எனக்கு தெரிஞ்ச நண்பர் கூட கேட்டாங்க, கரூர் ஃபேமிலியை வந்து அந்த நேரத்தில் ஒரு 5000 ரூபாய் மாதம் புதுப்பிக்கிறோம் அப்படின்னு வர வைக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னாலும் கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அதோட விட்டுட்டாங்களா இல்லையான்றது மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்றாங்க. ஸோ இன்ன வரைக்கும் தாவேக்காலேருந்து உங்களோட தொடர்பில் இருக்காங்களா? என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்குறாங்களா? அந்த மாதம் 5000 ரூபாய் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு? வந்துட்டு இருக்கு. மாதம் 5000 ரூபாய், அதிகபட்சம் ஒரு 5 தேதிக்குள்ளே அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க. ஓகே, ஒரு மாதமும் உங்களுக்கு மிஸ் ஆனது இல்லை, இது வரைக்கும் மிஸ் ஆனதே இல்லை. ஒரு அதிகபட்சம் 5 தேதிக்குள்ளே அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அப்புறம் கட்சியில் இருக்க 2 பேர் கான்டாக்டில் இருப்பாங்க, ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க, ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கண்ணா, அண்ணா அண்ணா அப்படிம்பாங்க. வேறு யாரும் கான்டாக்ட் பண்ணாங்களா, கொஞ்சம் பர்சனலாக போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அவங்க 2 பேரும். ஓகே, நான் கூப்பிட்டு பேசுவேன், இல்லைன்னா அவங்க எதாவது கூப்பிடுவாங்க, ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்கண்ணா, ஏங்கண்ணா கூப்பிடவே மாட்டேன்றீங்க அப்படிம்பாங்க. ஆனால் தொடர்பில் இருக்காங்க. ஓகே, கரூரில் இருக்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க உங்களோட தொடர்பில் தான் இருக்கு. அந்த தம்பி பேர் சொல்ல போகிற சந்தோஷ்னு ஒரு தம்பி. சந்தோஷ். சிறப்பு. இதுதான் இளைஞர்களோட நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம். அந்த தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தான், ஏஜ் எல்லாம் தெரியல, ஆனால் பார்த்தா ஒரு 20-25 தான் இருக்கும், கான்டாக்டில் தான் இருக்கார். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உங்களோட தொடர்பு? அப்போ இருந்து இந்த 6-7 மாதமே கான்டாக்டில் தான் இருக்கார். சிறப்பு. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லை, அவங்க கேட்டிருக்காங்க எதுனாலும் கேளுங்க யோகி அப்படின்னு அண்ணனும் கேட்டிருக்காங்க, கட்சிக்காரங்களும் கேட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்சனலாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு எதுவும் கேட்டுக்கல? ஆமாம், நான் கேட்டுக்கல. ஏன்னா அது அண்ணன் தானே, உரிமையாக கேட்கலாம்ல. தம்பி, உங்களுக்கு விஜய் அவர்கள் தம்பி, கேட்டால் கிடைக்குங்கிறத எல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, அது அநாகரிகமாக போயிடும். ஓகே, அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை.
எனக்கு என்ன இருக்கு போகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் 2 பசங்க இல்லைண்ணே, 3வது பையனா நீங்கள் அவரை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தம்பிகிட்ட போய் என்ன கேட்குறது அப்படின்றது. ஆனால் எங்களுக்கு வந்து தகவலின்படி நீங்கள் அந்த நேரத்திலேயே கட்சியை சார்ந்தவங்க அந்த அரசு வேலை அப்படின்ற ஒரு விஷயம் ஆமாங்க அதை பண்ணித்தரதாகவும் வாக்குறுதி கொடுத்துருக்கதா சொன்னாங்க. ஆமாங்க. அது தெரியப்படுத்து தானே சொல்லப்பட்டிருந்தது அப்போ அந்த அன்னைக்கு சார் சொல்லியிருந்தாரு, எதுவாக இருந்தாலும் கேளுங்க, எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாரு. அப்போதைக்கு எது வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ பேச நேரம் கம்மியாக இருந்தது, நாங்கள் அதிகம் பேசலை, சரி ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வெளியில் வந்துட்டோம் நாங்கள். ஓகே. இனி முதல்வர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றது பதில் உங்கள் தம்பி விஜய் அப்படின்னு நான் உரிமையாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு சீனியர் அண்ணன் விஜய் அவர்கள் அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை சொல்லிட்டாரு, நான் இருக்கேன் அப்படின்ட்டு. ரொம்ப மகிழ்ச்சினேன் நீங்கள் இந்த நேரத்தில், ஏன்னா அவரோட வெற்றி உங்களோட வெற்றியாக கொண்டாடுறது பார்க்கறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். நீங்கள் இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் அவருக்கு ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? குறிப்பாக கரூர் மக்களை வச்சு அவரை ஒவ்வொரு நாளும் இல்லை ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில், ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியாது, ஒவ்வொரு இன்சிடெண்ட்டில் எங்கேயாவது அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, சிலர் விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத இங்கே பார்த்து சொல்லுவேன்னா உங்கள் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதல்வருடைய. நான் ஒரு கமெண்ட்ஸில் சிஎம் விஜய் ப்ரோன்னு தான் போட்டுட்ருப்பேன் கமெண்ட்ஸில். ஓகே ஓகே. சார் வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை அந்த நாற்காலியில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்கள நானும் ஒருத்தன். ரொம்ப மனநிறைவு, சந்தோஷம் சார். சீனியர், மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, சந்தோஷம். நாங்கள் இருக்கோம், நீங்கள் உங்கள் கடமைகளை நீங்கள் பண்ணுங்கள் சார். அடுத்தடுத்த ஆட்சி தொடரணும்னு எல்லோரும் விருப்பம் மாதிரி நாங்களும் விருப்பப்படுறோம். அவ்வளோதான் சார், வேறு ஒன்றும் இல்லை. நிறையா பேசணும்னு தோணுது இப்போதைக்கு, அவ்வளோதான். நேரில் பேசி. தேங்க்யூ சார். ஓகே. அம்மாவோட ஆசீர்வாதமும் இருக்கின்றது. இருக்குது. அம்மாவோட எல்லாரோட ஆசீர்வாதமும் அவருக்கு இருக்குது, அதனால தான் நாங்கள் போய் உட்காந்துருக்கார். சூப்பர்ண்ணே. மீண்டும் உங்கள் அண்ணனை சந்திக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் பேசுவீங்க. முதல்வரோட நீங்கள் நிற்கக்கூடிய தருணத்தையும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிண்ணே. மீண்டும் சொல்கிறேன், அந்த வெற்றியை உங்களோட வெற்றியாக, உங்கள் அண்ணன் வெற்றியை உங்கள் வெற்றியை கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மிக்க நன்றி. சந்தோஷம்.